குழந்தைகளை வளர்ப்பது ஒரு பெரிய பொறுப்பு. ஆண் பிள்ளைகளின் நடவடிக்கைகள் பெண் பிள்ளைகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆண் பிள்ளைகளை பற்றி ஒவ்வொரு பெற்றோரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய 5 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் ஸ்பெஷல் தான். ஆனால் நிபுணர்கள் சொல்படி ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகளின் வளர்ச்சியில் சில பொதுவான வித்தியாசங்கள் இருக்குது. குழந்தைகளின் நடவடிக்கைகளை சரியாக புரிஞ்சுக்க இது உதவும். முக்கியமாக ஆண் பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர் இந்த 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களை இன்னும் அன்பாகவும் சரியான முறையிலும் வளர்க்கலாம். அது என்னென்ன என்பதை பார்ப்போம். நிபுணர்கள் கருத்துப்படி பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளின் மூளை வளர்ச்சி வேகத்தில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. முடிவெடுப்பது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, தொலைநோக்கு பார்வை போன்றவற்றுக்கு காரணமான மூளையின் பகுதிகள் பசங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகத்தான் முதிர்ச்சி அடையும்னு ஆய்வுகள் சொல்லுது. இதனால் தான் சில சமயம் அவங்க அதிகமாக சேட்டை செய்கிறாங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க அல்லது கவனம் சிதறது. இதை பிடிவாதம்னு நினைக்காம இது அவங்க வளர்ச்சியோட ஒரு இயல்பான கட்டம்னு புரிஞ்சுக்கணும். குழந்தைகளின் வளர்ச்சியில் ஓடி ஆடி விளையாடுவது ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஆண் பிள்ளைகள் ஓடுவது, ஏறுவது, குதிப்பது, பந்து விளையாடுவது போன்ற ஆக்டிவான வேலைகள் செய்யும்போது அது அவங்க மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது. இந்த மாதிரி விளையாட்டுக்கள் அவங்க உடலை வலுவாக்குவதோடு சிக்கலை தீர்க்கும் திறன், தோல்வியை ஏற்றுக்கிறது, தலைமை பண்புன்னு பல திறமைகளையும் வளர்க்கும். நிறைய ஆண் பிள்ளைகள் அம்மா பக்கத்தில் தான் ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறாங்க. சோகமாக இருந்தாலோ பயந்தாலோ உடம்பு சரியில்லைனாலோ முதல்ல அம்மா கிட்ட தான் ஓடுவாங்க. அம்மாவோட அன்பு, அரவணைப்பு, ஆறுதல் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். இந்த பாதுகாப்பான உறவு தான் அவங்களுக்கு தன்னம்பிக்கைக்கும் அடித்தளமாக அமையுது. ஆனால் இதுக்கு அப்பா தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்பா அம்மா 2 பேரோட அன்பும் நேரமும் குழந்தைகளின் உணர்வுபூர்வமான வளர்ச்சிக்கு சமமான அளவு தேவை. குழந்தைங்க நாம் சொல்கிறத கேட்டு கற்றுக்கிறத விட நம்ம செய்கிறத பார்த்து தான் அதிகமாக கற்றுக்குவாங்க. முக்கியமாக அப்பா தன் குடும்பத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கிறார், பொறுப்புகளை எப்படி செய்கிறார், மற்றவங்க கிட்ட எப்படி பேசுகிறாருன்னு ஆண் பிள்ளைகள் கூர்ந்து கவனிப்பாங்க. நேரம் தவறாமை, நேர்மை, கடின உழைப்பு, குடும்பத்தை மதிக்கிறது மாதிரியான நல்ல பழக்கங்கள் அப்பாவோட நடவடிக்கைகளை பார்த்து தான் பசங்க மனசில் ஆழமாக பதியும். அப்பா பசங்களோட செலவிடும் நேரம் அவங்களோட ஆளுமை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். சில ஆண் பிள்ளைகள் தங்களோட அன்பை வார்த்தையில் சொல்கிறத விட செயலில் காட்டத்தான் விரும்புவாங்க. அம்மாவுக்கு உதவுறது, அப்பாவோட சேர்ந்து வேலை செய்கிறது, தங்கச்சியை பார்த்துக்கிறது, குடும்பத்துக்காக சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது மூலமாக அவங்க அன்பை வெளிப்படுத்தலாம். ஆனாலும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க தங்களோட உணர்வுகளை வெளிப்படையாக சொல்கிறதுக்கான சூழலை பெற்றோர் உருவாக்கி தரணும்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க.